ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு அர்ஜென்ட்டான வேலையினால நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பாருங்கள், தங்கச்சி வீட்டுக்காரு, தங்கச்சி பொண்ணு, தங்கச்சி பெட்டு பாருங்கள், செல்லம் செல்லத்து சார்லிமா. இந்த அப்பா வந்து சேரில் தான் உட்காருவார், எப்பவுமே கீழே மட்டும் உட்காரவே மாட்டார் அவர். பாருங்கள், தங்கச்சி வீடு. இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ போடுறேன்னாக்கா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ஃபுட்டு நான் வந்து காமிக்க போகிறேன். இந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களான்ட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு நல்லா ஃபிஷ் வீடியோ. இங்கெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எறா, மீன், நண்டு எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும். நாளைக்கெல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஃபுட்டு, அதை பர்மா ஃபுட்டுன்ட்டு கவுசா, அது பேர் கவுசா. அந்த ஃபுட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுவோம் பாருங்கள். நைட்டு டிஃபனு அதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு. பாருங்கள், எங்கள் தங்கச்சி பையன் வரான், இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வரான். பாருங்கள், எல்லாம் பிரிக்கிறாங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபுட்டு சாப்பிட்டு வந்தவங்க தான். நண்பன் படத்தில் வந்து இவ சொல்லுவா பார்த்தீங்களா, இலியானா விஜய்கிட்ட அத்தோ மொயங்கோ கவுசோன்ட்டு, அதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் தங்கச்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் தங்கச்சி பொண்ணு இன்னும் பார்த்துன்னு இருக்குது. அந்த இது அந்த இந்த குழம்பு கொடுமா, கவுசா குழம்பு காட்டு. அது வந்து நம்ம சூப் மாதிரி அப்படியே சாப்பிட்றது. இது நல்லா அது கிளறு. மிளகாத்தூள் அப்படியே கொட்டிட்டே தானே. நல்லா கிளறி காமி பாருங்க. தங்கச்சி வீட்டுக்கார், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் ஆக்சுவலாக ஒரு பர்மாலேருந்து வந்து எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுனால மெயினாக இந்த சாப்பாடு வந்து அவங்களுக்குலாம் ஃபேவரெட். இது வந்து நாங்கள் சிக்கன் போட்டு கூட செய்வோம். நாங்கள் பார்த்துருக்குறீங்களா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம்? பாருங்கள், இது வந்து குழம்பு சூப்பு மாதிரி, வாழைத்தண்டு காஞ்ச இறாவில் வந்து சூப் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பார்சல் மாதிரி பண்ணிட்டு, இதை ஒரு பார்சல் இந்த குழம்பு ஃப்ரீயாக தருவாங்க. எவ்வளோங்க இது? இப்போ ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் வந்து சாப்பிட்டு சின்ன வயசில் சாப்பிட்ட காலத்தில் வந்து 20 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து 75 ருபீஸ். இது ஒன்று ஃபுல்லாக சாப்பிட முடியலனாலும் 2 பேர் ஷேர் பண்ணின்னு சாப்பிட்லாம். நல்லா இதுவாக இருக்கும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர்லாம் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. பாருங்கங்க, டிவியில் கூட அதே செய்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வீடியோ நாளைக்கு, எல்லாம் ஃபிஷ் வீடியோ, ஃப்ரான்ஸ் வீடியோ எல்லாம் நல்லா சூப்பராக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே இது சாப்பிட்ருந்தீங்களா, பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.